அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றின மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பணியிடங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில். ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பணியிடங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் டிஆர்பி ஆஃபீஸில் சொன்ன தகவல்கள். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட் வராது, ரிசல்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான் கேன்சல் பண்ணிவிடுவாங்க, இந்த மாதிரியான நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் சில இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. பொதுவாக நீங்கள் தேர்வர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த கூட்டுறவுத்துறையில் இருக்கக்கூடிய இந்த ரேஷன் ஷாப் ஜாப்ஸ், இந்த கூட்டுறவுத்துறையே ஆட்சியாளர்களுடைய ஒரு செல்ல குழந்தை மாதிரி தான். கூட்டுறவுத்துறை பற்றி சொல்கிறேன். கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டே அப்படி தான். எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுடைய செல்லப்பிள்ளையாக தான் அந்த கூட்டுறவுத்துறை இருக்கும். ஏன்னாக்கா ஆட்சியாளர்களுக்கு ஒரு ஈஸியான வே டு கம்யூனிகேட் பீப்புள் அப்படின்னாக்கா மக்கள்கிட்ட ஈஸியாக ஒரு திட்டத்தை கொண்டு போய் சேர்க்குறதோ ஒரு இதை நடைமுறைப்படுத்துகிறதோ இந்த கூட்டுறவுத்துறை மூலமாக பண்ணுறது ஈஸி. அதனால தான் கூட்டுறவுத்துறை மூலமாகத்தான் ரேஷன் கடைகள் இயங்கி கொண்டிருக்கிறது. கூட்டுறவு அந்த மூலயமா தான் இப்போ மெடிக்கல் இதுவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, முதல்வர் மருந்தகங்கள்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவங்களுக்கு அதே மாதிரி பணம் கொடுக்குறதாகட்டும், இந்த பொங்கல் அந்த மாதிரி பொங்கல் சிறப்பு தொகுப்பு அந்த மாதிரி பணம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட்டுறவுத்துறை மூலமாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் அந்த கூட்டுறவுத்துறை. இதுவரை இந்த மாதிரி கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி கேன்சல்லாம் பண்ணலை. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் டைமே ரெண்டு மாவட்டத்துக்கு கேஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த கேஸ் போட்டிருக்கிறதுனால அந்த 2 டிஸ்ட்ரிக்டோட ரிசல்ட்டும் 1 வருஷம் ஆச்சு. ஆனால் 1 வருடம் கழித்தும் அந்த ரிசல்ட் வெளியிட்டாங்க. அந்த மாதிரி ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்தவரை டிலே ஆகுமே தவிர ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, கேன்சலும் பண்ண மாட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் தான் போடுறாங்க, ஒவ்வொரு மாவட்டங்களாக தான். நீங்கள் மாவட்டமாக தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. பை சான்ஸ் ஏதாவது ஒரு வழக்கு இருந்தாலோ அல்லது கேஸ் போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கி ஸ்டாப் பண்ணி வச்சாலோ கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ இது அந்த குறிப்பிட்ட சில மாவட்டத்துக்கு மட்டும் தான் பண்ண முடியும். ஓவரால் தமிழ்நாடு அப்படி எதுவும் பண்ண முடியாது, அப்படி பண்ணவும் மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி நடைமுறை இல்லை, ரைட்டா? அதனால் தேர்வுகள் புரிஞ்சிக்க வேண்டியது இது கேன்சல் ஆகும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. லேட் ஆகும், பட் இருந்தாலும் இந்த ப்ராசஸ் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்குது இப்போ அப்படின்றது பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றின அப்டேட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரேஷன் கடை ரிசல்ட் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் இந்த ரிசல்ட்டை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. டிஆர்பி ஆஃபீஸ்லேயும் சரி, சென்னை ஜிஆர் ஆஃபீஸ்லேயும் சரி சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான மகிழ்ச்சியான தகவல் என்ன, அப்டேட் என்ன அப்படின்னாக்க இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட் ஜூன் மாதம் 100% வந்துடும் அப்படின்ற விஷயத்த உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. ஆனால் கடந்த முறை இதுக்கு முன்னாடி காலங்களெல்லாம் பார்க்கும்போது, அதாவது மார்ச் ஏப்ரல்லே சொல்கிறாரு, நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. மார்ச் ஏப்ரல் மாதங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா மந்த் எண்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்த மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க மந்த் எண்டு கேட்டால். ஸோ இதுதான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ அவங்க மந்த் எண்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி காலத்தை கடத்தாமல் இப்போ கிளாரிட்டியாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருந்தால் தான் அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போய் அதை ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டில் அவங்க மந்த் எண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், மே மாதம். அப்படி சொல்லாமல் ஜூன் மாதம் கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்துடும். ஜூன் மாத இறுதிக்குள்ளே உறுதியாக ரிசல்ட் வெளிவந்துடும். ஸோ டைரெக்டாக இந்த விஷயம் அவங்களுக்கு மார்ச்லேயோ ஏப்ரல்லையோ தெரிஞ்சிருந்தால் உறுதிப்பட சொல்லியிருப்பாங்க ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கிளாரிட்டியாக இல்லாமல் இருந்ததுனால தான் கிளாரிட்டியாக சொல்லலை அவங்க. ஆனால் இப்போ கிளாரிட்டியான ஒரு தகவல் மேலிடத்துலேருந்து வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் மந்த் எண்ட் அப்படின்னு சொல்லி காலத்தை கடத்தாமல் ரிசல்ட் வெளியிடுவதற்குண்டான வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் போக டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் அவங்களுடைய மார்க்கை எடுத்து நாங்கள் அனுப்பிச்சாச்சு. வெப்சைட்டில் போடுறது எல்லாமே சென்னை ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தான் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர் நடந்துகிட்ருக்குங்க. அதனால் தேர்வர்கள் இதை பற்றின கவலையை விடுங்க. ஸோ ஹாப்பியான நியூஸ் தான். கண்டிப்பாக ஜூன் மாதம் உறுதியாக ரிசல்ட் வந்துடும். முன்னாடியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரிசல்ட் டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் கொடுக்க வேண்டிய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. மேலே இருந்து தான் அப்டேட்டு. ஜூன் மாதம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. பை சான்ஸ் முன்னாடி வர்றதுக்கான சான்சஸும் இருக்கே தவிர டிலே ஆகும், இதுக்கப்புறம் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இல்லை, ரைட்டா? அதனால் தேர்வர்கள் ஹாப்பியான நியூஸ் தான், கவலைப்படாதீங்க.
ரொம்ப வெயிட் பண்ணியாச்சு. அதனால் இதுக்கப்புறம் மேலும் டிலே பண்ண மாட்டாங்க, குறிப்பாக கேன்சல் பண்ணுவாங்க, கேஸ் போட்டிருக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. இதுவரை விசாரித்த வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான எந்த அப்டேட்ஸுமே இல்லை. அதனால் தேர்வர்கள் கவலைப்பட தேவையில்லை என்ற அப்டேட்டோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.